ஓம் சாந்தி 31/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை தினந்தோறும் என்ன கற்பிக்கிறாரோ அந்த படிப்பை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. இந்த படிப்பின் மூலம்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும். கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டுமென்றால் எதுவரை சங்கம யுகம் இருக்கிறதோ அதுவரை தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். தங்களுடைய நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள். ஒருவேளை ஏதாவது பாவ கர்மம் நடந்து விடுகிறது என்றால் அழியாத சர்ஜனிடம் சொல்லிவிடுங்கள். அப்பொழுது லேசாகி விடுவீர்கள். தந்தை என்ன படிப்பினை கொடுக்கிறாரோ அதுதான் அவருடைய தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதமாகும். எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன் மீது கிருபை காட்டிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது ஆன்மீக குழந்தைகள், புது உலகத்தில் சுகம் இருக்கிறது, பழைய உலகத்தில் துக்கம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். துக்கத்தில் அனைவரும் துக்கத்தில் வந்து விடுகிறார்கள், மேலும் சுகத்தில் அனைவரும் சுகத்தில் வந்து விடுகிறார்கள். எவ்வளவு அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கலியுகம் துக்க உலகம். இதுல யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டிஸ் சரி, திறமைசாலிகள் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருமே துக்கத்துல தான் வந்துடுறாங்க. ஆனா அதுவே சத்தியுகத்துல யாராக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும் சரி, தாஸ்தாசிகளும் சரி, பிரஜைகளும் சரி, எல்லாருமே சுகத்துல வந்துடுறாங்க அப்படின்றார். சுக உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. எங்கு துக்கம் இருக்கிறதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. எங்கு புண்ணியம் இருக்கிறதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. அவை எந்த இடங்கள்? ஒன்று சத்தியுகம், இன்னொன்று கலியுகம். இப்பொழுது துக்கத்தின் நேரம் முடிவடைகிறது, மேலும் சத்தியுகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த தூய்மையற்ற சீச்சி உலகத்திலிருந்து வெளியேறி அக்கறைக்கு, சத்தியுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கவே இருக்கிறது. உலகமோ ஒன்றுதான். அது புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது என்று தந்தை கூறுகிறார். தந்தையோ ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. இங்கு தமோ பிரதானம் ஆகிவிட்ட காரணத்தினால் தந்தையையே சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். பாருங்கள் என்ன ஆகி கிடக்கிறார்கள் என்று. குழந்தைகளாகிய உங்களுக்கு போகும் போதும் வரும் போதும் இவை புத்தியில் இருக்க வேண்டும். பாரதத்திலோ கல்லையும் மண்ணையும் கூட பகவான் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். சிவலிங்கம் கூட கல்லினால் செய்யப்படுகிறது. இந்த கல்லில் பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். கல் எங்கிருந்து வருகிறது? மலைகளின் அருவிகளில் விழுந்து விழுந்து வழவழப்பான உருண்டையாக ஆகிவிடுகிறது. நல்ல கூழாங்கல் போல ஆயிடுறது. அது சிவபாபா போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி பூஜை செய்றாங்க. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவே ஆகிவிடுகிறது. ஆனால் தேவி தேவதைகளின் சிலைகள் இதுபோல் உருவாகுவதில்லை. கல்லை செதுக்கி செதுக்கு காது, வாய், மூக்கு மற்றும் கண் ஆகியவற்றை எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார்கள்.
அதாவது சிவபாபாவுக்கு சரீரம் இல்ல, ஜோதிர் பிந்து, எளிமையான ரூபம். ஒரு கல்லு மலையிலிருந்து விழுது, அருவிகள்ல விழுந்து விழுந்து அது அப்படியே கூழாங்கல்ல மாறிடுறது. ஓவல் ஷேப் அஸ்யூம் பண்ணுது. சிவபாபான்னு ஈஸியா வணங்கலாம். ஆனா தேவதைகளை வணங்கணும் அப்படின்னா, அந்த சிலைகளை உருவாக்கணும்னா எவ்வளோ உழைக்கிறாங்க. செதுக்கி செதுக்கி உருவாக்குறாங்க. ஏன்னா தேவதை ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? சங்கம யுகத்துல எவ்வளவு முயற்சி செய்து செய்து அந்த தெய்வீக குணங்களை கடைப்பிடிச்சிருக்கீங்க. ஆகையால பக்தியில கூட இது போல செய்றாங்க. ஆனால் சத்தியுகத்தில் பூஜாரியும் இருப்பதில்லை, கற்சிலைகளும் இருப்பதில்லை. அவசியமே இல்லை. இதற்கு முன்பு இந்த ஞானக்கண் இருக்கவில்லை. அப்பொழுது கல் புத்தியினராக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை மூலமாக ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானம் ஒன்றுதான், ஆனால் எடுப்பவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். உங்களுடைய ருத்ர மாலை கூட இந்த தாரணையின் அனுசாரம் உருவாகிறது. ஒன்று ருத்ர மாலை, இன்னொன்று ருண்ட மாலை. ஒன்று சகோதரர்களுடையது, இன்னொன்று சகோதர சகோதரிகளுடையது. ருத்ர மாலை அப்படின்னா ஆத்மாக்களின் மாலை. ஆத்ம ரூபத்துல எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனால ருத்ர மாலை என்பது சகோதரர்களுடைய மாலை. ருண்ட மாலை, அதாவது அது மண்டை ஓடை குறிக்கிறது. அப்படின்னா சரீரத்தை குறிக்கிறது. சகோதர சகோதரிகளுடைய மாலை அப்படின்றார். ஆத்மா தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அழியாத பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஷரீரத்தை தான் பிறகு அனைவரும் நினைவு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த ஷரீரம்தான் நல்லது அல்லது கெட்டதாக இருக்கும் காரணத்தினால் அனைவரையும் கவர்கிறது. அதாவது ஆத்மா நடிக்கிறதுக்காக ஷரீரத்தை தாரணை செய்யறது. ஆனா எல்லாரும் ஷரீரத்தை பார்க்கறாங்க துவாபர் கலியுகத்துல இருந்து. அந்த ஷரீரம் அழகா இருந்ததுன்னா அந்த கவர்ச்சியில வந்துருவாங்க. சத்தியுகத்தில் ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று இதுபோல் சொல்ல மாட்டார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தூய்மையற்றதாக இருக்கும் காரணத்தினால் என்ன காரியம் செய்தாலும் அவை அனைத்தும் தவறானதாக ஆகிவிடுகிறது. தந்தை சரியான காரியம் செய்விக்கிறார், மாயா தவறான காரியம் செய்விக்கிறது. எல்லாவற்றையும் விட தவறான காரியம் தந்தையை சர்வ வியாபி என்று சொல்வது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கு அமரும் போது புத்தியில் இவைதான் நினைவில் இருக்க வேண்டும். மற்ற சத்சங்கங்களிலோ வேறு வேறு விஷயங்கள் புத்தியில் இருக்கும். இந்த ஒரு படிப்பின் மூலம்தான் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. அங்கு விகாரத்தின் விஷயமே இருக்காது. இங்கேயோ குழந்தைகளையும் கூட மாயை வீழ்த்து விடுகிறது. ஒரு சிலரோ தந்தையிடம் வந்து சொல்லவும் செய்கிறார்கள். சொல்லவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். ஏதாவது பாவ செயல் நடந்துவிட்டால் தந்தையிடம் உடனே சொல்லிவிட வேண்டும் என்று தந்தையோ அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார். தந்தை அழியாத சர்ஜன். சர்ஜனிடம் கூறிவிடுவதினால் நீங்கள் லேசாகி விடுவீர்கள். எதுவரை சங்கமயுகம் இருக்கிறதோ அதுவரை தந்தையிடம் எதையும் மறைக்க கூடாது. யாராவது மறைக்கிறார்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வெல்ல முடியாது. அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் கேரக்டர் எப்படி திருந்தும்? தந்தை எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார். பிறகும் குழந்தைகள் தந்தை கூறுவதையும் கூட கேட்டு கேட்காமல் இருந்து விடுகிறார்கள் என்றால் என்ன பதவி அடைவார்கள்? அஷரீரி ஆகாத மாயையினுடைய ஏதாவது ஒரு அடி விழுந்து கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. தந்தையை அவமதிக்கிறார்கள்.
இருந்தாலும் தந்தை, குழந்தைகளே, சதா நீடூழி வாழ்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யாராவது தவறான தலைகீழான விஷயங்களை பேசினால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். ஹியர் நோ ஈவில், அதாவது தீயதை கேட்காதீர்கள். சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன கூறுகிறாரோ அதை கேட்டும் கேட்காமல் இருந்து தந்தையை அவமதிக்க கூடாது. மாயையிடம் அடி வாங்குவதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அஷரீரியாகி இருப்பதற்கான பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவராகி அனைவரையும் மன்னித்து சிநேகம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். எப்படி தந்தைக்கு இரக்க மனமுடையவர், கருணை உள்ளம் உடையவர் என்று கூறுகிறார்களோ, அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் இரக்க மனம் உடையவர்கள். யார் இரக்க மனமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நன்மை செய்ய முடியும், தீமை செய்பவர்களை கூட மன்னிக்க முடியும். அவர்கள் மாஸ்டர் ஸ்நேக கடலாக இருப்பார்கள். அவர்களிடம் ஸ்நேகத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவே இருக்காது. தற்சமயம் செல்வத்தை விட ஸ்நேகத்தின் அவசியம்தான் அதிகமாக இருக்கிறது. எனவே மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் ஸ்நேகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். யாரும் வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. ஸ்லோகன். தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால், எங்கு விருப்பம் இருக்கிறதோ அங்கு வழி கிடைத்துவிடும். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இன்றைய அவ்வியக்த சமிகை. இப்பொழுது மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய படைப்பிற்கு சுப பாவனையின் மூலம் சுப சிந்தனையாளராகி யாசிப்பவர்களுடைய வேண்டுதல் கேட்டாற்போல் அவர்களை திருப்திப்படுத்துங்கள். இப்பொழுது மகாதானி மற்றும் வரதானி ஆகுங்கள். அதாவது மகாதானம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வரதானம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். அப்போது அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். அதாவது யார் வரதான மூர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் தான் சொரூபமாகி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகி விடுவார்கள். சதா தன்னிடம் தானும் அனைவராலும் திருப்தியாக இருந்தே ஆக வேண்டும் என்பதில் விசேஷமான கவனம் வையுங்கள். அப்போதுதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தெய்வமாக ஆக முடியும். மேலும் அஷ்ட தேவதைகளில் வர முடியும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே
இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.